Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு white sauce pasta எப்படி செய்யலாம்னு பாப்போம். ரொம்ப டேஸ்டியாவும் சிம்பிளாவும் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி சரிங்களா? எப்போ இந்த மாதிரி கொதிச்சு வருதோ அப்ப ஒரு பவுல்ல பாஸ்தா எடுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்குற பாஸ்தா பின்னாடி என்ன டைமிங் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கணும். என்னோட பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஸோ நான் 8 மினிட்ஸ் பாயில் பண்ண போகிறேன். இது கொதிச்சு வரும். நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரணும். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய பாஸ்தா பாருங்கள் நல்லா கொதிச்சோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்குது இது ஓகேங்களா? நல்லா பாயில் ஆகிட்டு சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி பாஸ்தா உடையக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வரணும்னா நம்ம டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகி வரணும் இது சரிங்களா? நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம என்ன காய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமை கேப்சிகமும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீஸ் ஆட் பண்ணலாம், கார்னு, அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கேப்சிகம் பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா வதங்கி வரணும் சரிங்களா? நல்லா குக் ஆகி வரணும். இப்போவே நம்ம நல்லா வதக்கிறதுல குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். திரும்பவும் இது வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறோம் ஒரு பிளேட்டில். ஸோ இப்போ நல்லா வதங்கிடணும். திரும்பவும் நமக்கு வேக வைக்க முடியாது. ஸோ நல்லா குக் ஆகி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே வாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சரிங்களா? அதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன் சரிங்களா? கொஞ்சம் கூட வேணும்னா ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பட்டர் ஆட் பண்ணும்போது திக்னஸ் வரும் நம்ம ஒயிட் சாஸ். அதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்ட் ஆன பிறகு 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுங்கள். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டுட்டு இது கூட 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் சரிங்களா? 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. க்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நல்லா அடித்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. கை விடாமல் கலரி விடணும் சரிங்களா? அப்போ தான் நமக்கு க்ளம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் காமிக்கிற பாருங்கள் திக்னஸ் வரும் நல்லா சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு திக்னஸ் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும் ஓகேங்களா? இப்போ தண்ணியாக இருக்குது இல்லைங்களா? அப்புறம் க்ரீமியாக நமக்கு ஒரு ஸ்டேஜில் மாறும் இது ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்திருக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மஷ்ரூமு கேப்சிகமும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மக்ரோனி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாஸில் உப்பு ஆட் பண்ணலை இன்னும். ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மக்ரோனியும் சேர்த்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுருக்கீங்களா அந்த மக்ரோனியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும் நம்ம. அப்போ நமக்கு சாஸ் எல்லா பீசஸ்குள்ளேயும் போகணும் சரிங்களா? அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வதக்கிட்டு வெறும்னே கடாயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா? இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சீஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ணலை. எனக்கு இதுவே கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது போதும் சொல்லிவிட்டு நான் சீஸ் ஆட் பண்ணலை ஓகேங்களா? நல்ல க்ரீமியாக இருக்கும் நமக்கு இதுவே ஓகேங்களா? சீஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
ஸோ நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொதித்து வரட்டும் இது கூட சேர்ந்து. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து ஸ்டவ்லேயே விட்டுறேன். ஓகேங்களா? நம்ம மக்ரோனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது கூடவே கலரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் பால்லாம் வந்து நல்லா சுண்டி வரும். நல்லா திக்காக வந்த பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். என்னோடய ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். Thanks for watching my dear friends. If you like my channel, please subscribe. Thank you. Thank you very much.